பொண்ணு பார்க்க வரும்போது கல்யாண பொண்ணு தானே காஃபி கொடுப்பாங்க. ஆனா கல்யாணம் ஆன பொண்ணு காஃபி கொடுப்பாளா? வாட்? யோலோட மீனிங் என்ன தெரியுமா மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் You live only once. அகைன் ரிப்பீட் பண்ணுங்க பொறுமையா எங்க பசங்களுக்காக. You live only once. ஓகே, இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுதா? Ha. லைஃப்ல உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா பெட்டர் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணுவீங்களா, பெட்டர் ஜாப் சூஸ் பண்ணுவீங்களா, பெட்டர் லவர் சூஸ் பண்ணுவீங்களா? செகண்ட் சான்ஸ் லைஃப்ல வருது அகெயின் யோசிச்சுக்கோங்க. Maybe career. கரியர் எதனால கரியர்? ஏன்னா லைக் செகண்ட் சான்ஸ் வரும்போது மேபி நிறைய பேர் வந்து லவ்வர் ஆர் சம்திங் சூஸ் பண்ணுறாங்க. ஏன் கரியர்? Because எனக்கு பாய்ஃப்ரெண்ட் இல்லை. பாய்ஃப்ரெண்ட் இல்லை. ஓகே ஃபைன். ஸோ எப்படி இன்னொரு பாய்ஃப்ரெண்ட் சூஸ் பண்ண முடியும்? மேபி சம் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கரியர் வேணால் சூஸ் பண்ணுவேன். That's the செகண்ட் reason. சான்ஸ் கொடுத்தா நீங்கள் கரியர் சூஸ் பண்ணுங்க. பெஸ்ட்டான கரியர். Yeah. யோலோனா என்னன்னு தெரியுமா? இல்லை இந்த மூவி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். இல்லையா? இல்லை ஓகே, ஆனால் வாழ்க்கை ஒரு தடவை தான் அர்த்தம். ஓகேங்களா இது மீனிங். என்னன்னா உங்களுக்கு லைஃப்ல செகண்ட் சான்ஸ் தருது, நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? பெட்டர் ஒய்ஃபா, பெட்டர் ஜாபா, இல்லை பெட்டர் லவ்வரா? பெட்டர் ஜாப் தான். அவனை ஒய்ஃப் பெட்டர் கல்யாணம் ஜாப் தான். ஏன்னா பெட்டர் ஜாப் சூஸ் பண்ணுவீங்க? ஏன்னா நான் இப்போ பார்க்குற வேலை சரியில்லை, அதனால தான். பெட்டர் ஜாப் சூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா லவ்வர் ஒய்ஃப் இல்லை ஒன்றும் லவ்லாம் எதுவும் பண்ணல, கல்யாணமும் ஆகலை. ஆயிருந்தா சொன்னாங்க. செகண்ட் சான்ஸ் வருது இல்ல, அப்ப ஜாப் தான் இம்பார்ட்டன்ட்ன்றீங்களா? ஆமாம் ஜாப் தான். சோ யோலோ இது ஒரு மீனிங் என்ன உங்களுக்கு புரியுதா? You only live once. உங்க லைஃப்ல செகண்ட் சான்ஸ் கிடைக்குது, அகைன் யூ காட் சம் சான்ஸ், யூ கேன் சூஸ் லைக் சம்திங் லைக் a better life or better career, better husband or better lover. ஸோ பெட்டர் கரியர் கிடைக்குது, பெட்டர் ஹஸ்பண்ட் கிடைக்குது, பெட்டர் லவர். இது மூணு எது சூஸ் பண்ணுவீங்க? I'm single now. Okay, And I'm a student now. Okay. So I think a better career. I mean, at a different course maybe. என்ன கோர்ஸ்? I was a commerce student in higher secondary school. So maybe I would have gone back to science itself. ஓகே, செகண்ட் சான்ஸ் கிடைச்ச கரியர் சூஸ் பண்ணி பெட்டர் லவர் ஆர் ஹஸ்பண்ட் கேன். I mean, no, I don't have one now. So I don't want to change it, right? ஸோ யோலோன்னு ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த். ஓகேங்களா? ஸோ அந்த மூவி ஃபேமிலியோட போய் கண்டிப்பா பாருங்க. Yeah. ஷியோர். யோலோ இது அர்த்தம் என்ன கேள்விப்பட்டீங்களா? YOLO. தெரியல, ஏதாவது ஜென்சி அப்ரிவியேஷன் மாதிரி ஏதாவது. யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். அதாவது என்னன்னா லைஃப்ல சப்போஸ் செகண்ட் சான்ஸ் கிடைச்சா நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? பெட்டர் கரியர் ஆர் பெட்டர் ஹஸ்பண்ட் ஆர் பெட்டர் லவர்? செகண்ட் சான்ஸ் நமக்கு கிடைக்குது, இந்த ஒரு லைஃப் போய் நமக்கு புதுசா லைஃப் கிடைக்கும், நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? தெரியல, மேபி வந்து வேற ஏதாவது கரியர் மேம். கரியர். ஓகே, வேற ஏதாவது கரியர். ஆமா, வேற கரியர். பிகாஸ் அதர்வைஸ் ஐம் கிஃப்டட். எனக்கு மத்ததெல்லாம் நல்லது. ஆமா, ஸோ வேற கரியர் மேபி சூஸ் பண்ணுவேன். என்ன மாதிரி கரியர் சூஸ் பண்ணுவீங்க தெரிஞ்சுக்கலாமா? சம்திங் தட் மேக்ஸ் மணி. ஆமா, ரொம்ப தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போட்டு எதுவுமே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து சம்திங் தட் the amount of hard work you put in, அதுக்கு வந்து you get properly paid னா அந்த மாதிரி ஒரு work. ஸோ வந்து செகண்ட் சான்ஸ்க்காக கரியர். ஆமா, கண்டிப்பா. ஸோ எவ்வளோ ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. Okay. கண்டிப்பா ஃபேமிலியோட போய் பாருங்க. ஷுவர். ஓகேடா. ஷியோர். தேங்க் யூ. லைஃப்ல சப்போஸ் உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா பெட்டர் ஜாப் சூஸ் பண்ணுவீங்களா, ஒரு பெட்டர் ஒய்ஃப் ஆர் பெட்டர் லவர்? செகண்ட் சான்ஸ் லைஃப்ல அகைன் உங்களுக்கு வருது, எது சூஸ் பண்ணுவீங்க? இப்போதைக்கு எனக்கு ஒரே சான்ஸே போதும். நல்லா தான் ஒரே சான்ஸே போதுமா? சரி, ஏதோ ஒரு மிராக்கிள் வந்து எனக்கு லைஃப்ல செகண்ட் சான்ஸ் கொடுத்துட்டா என்ன சூஸ் பண்ணிக்கிறேன் சொல்லி நீங்க கரியர், ஒய்ஃப், பெட்டர் லவர். இருக்க லைஃப் மாதிரி புதுசாக லைஃப் வருது, ஏதாவது ஒன்று இருக்கும்ல. நல்ல கரியரில் இருக்கேன். எனக்கு என்ன கல்யாணம் ஆகல, ஒரே ஒரு லவ் தான். அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதனால இப்போ என்ன சரி, திருப்பி அதை கேட்க தப்பா வச்சுக்காதீங்க. இந்த ஜென்மமே முடிஞ்சு திருப்பி இன்னொரு ஜென்மம் வரும்போது புதுசாக ஸ்டார்ட் ஆகும்ல, அப்போ நீங்கள் என்ன மறுபடியும் அதே வந்து லவ்வர் வந்து மறுபடியும் வரட்டும். அதே லவர் மறுபடியும் ஆமாம், திருப்பி லவ் பண்ணுவோம், திருப்பி கல்யாணம் பண்ணிப்போம். அதை தாண்டி வேறு எதுவுமே வேண்டாம். கண்டிப்பாக எவ்வளோ பூ வந்து தியேட்டரில் போய் பாருங்க. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? குட் குட், நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ எவ்வளோ இதோட அர்த்தம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மீனிங் இன்னும் இல்லை கேட்டு யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். இதோட அர்த்தம் என்னன்னா, ஸோ மேபி உங்க லைஃப்ல வந்து செகண்ட் சான்ஸ் கிடைக்குது, நீங்க பெட்டர் லைஃப் கிடைக்குது, பெட்டர் கரியர் சூஸ் பண்ணுவீங்களா, பெட்டர் ஹஸ்பண்ட் சூஸ் பண்ணா, இல்லை பெட்டர் லவர்? இது மூணுமே கடைசியாக நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க செகண்ட் சான்ஸ்? ஸோ ஐ கெஸ் ஐ வில் சூஸ் கெரியர். பிகாஸ் அது வந்து திருப்பி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஓகே, எதாவது ஆட்டோமேட்டிக்காக நடக்க விடுறீங்களா? எதனால? பிகாஸ் டு லிவ் டே டு டே வாழ்றதுக்கு அதுதானே தேவைப்படுது. ஃபினான்ஷியலாக நான் இஃப் ஐம் குட், அது செட்டில் ஆகிட்டேன்னா ஐ கெஸ் ஐ கேன் மேக் அப் எவ்ரி திங். என்ன கரியர் சூஸ் பண்ணுவீங்க? ஸோ பிஸ்னஸ், சூப்பர். விமன் ஆண்டர்பிரினர் அந்த மாதிரி. ஆஹா, நல்லா இருக்கே. ஓகே, இதெல்லாம் எவ்வளோன்னு ஒரு மூவி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட தியேட்டரில் போய் பாருங்க. ஷோர். எவ்வளோ இதோட அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரியுமா? இந்த வேர்டுக்கான மீனிங் தெரியாதா?
ஓகே, இதோட அர்த்தம் என்னன்னா லைஃப்ல வந்து லைக் செகண்ட் சான்ஸ் கிடைச்சா, அதாவது வாழ்க்கையே ஒரு தடவை தான். ஓகே. ஸோ சப்போஸ் உங்கள் லைஃப்ல செகண்ட் சான்ஸ் கிடைக்கும் போது வந்து பெஸ்ட் கரியர் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை பெட்டர் லவர் சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை பெட்டர் லைக் ஒய்ஃப் மெட்டீரியல் சூஸ் பண்ணுவீங்களா? கேரியர் தான். கரியர் தான். எதனால கரியர் சூஸ் பண்ணுறீங்க? கெரியர்னால் இப்போ நம்ம லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, இதை நோக்கி போயிட்டுருக்கு, அதுதான் யோசிப்பேன் நான். ஒய்ஃப்ன்றது தான் அது அடுத்த இது. அடுத்த ஆமாம், லவ் பண்ணுறது அடுத்த இது. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செட்டிலாக இருக்கோமா, அதை பார்த்து தான் நம்ம லவ் பண்ண முடியும். கரெக்ட். அந்த எப்படி இப்போ அந்த பொண்ணை நம்மளால் காப்பாற்ற முடிஞ்சால் லவ் பண்ணலாம். நம்மளால் முடியலன்னா நம்ம கேரியர் தான் நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கை என்ன நோக்கி அது பயன் தான் போயிட்டு இருக்கணும். லைஃப்பில் வந்து லைக் செகண்ட் சான்ஸ் கிடைச்சா என் கரியர் தான் சூஸ். ஆமாம். ஓகே, இதோட அர்த்தமே இதுதான். ஸோ யோலோன்னு ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த மூவி கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க. சரி, ஓகே. ஓகே, தேங்க்யூ. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? I'm good. ஓகே, ஸோ யோலோ கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த வேர்டு? No, I never heard. First time here. ஓகே, யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ். இதோட அர்த்தமே இதுதான். ஓகேங்களா? இது வந்து வாழ்க்கையே ஒரு தடவை தான். ஓகேங்களா? ஸோ என்னன்னா லைஃப்ல உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் வருது. நீங்க பெட்டர் வந்து லைக் பெஸ்ட் ஹஸ்பண்ட் வேணும் சூஸ் பண்ணுவீங்களா, பெட்டர் கரியர் வேணும் சூஸ் பண்ணலாம், இல்லை பெட்டர் லவர் வேணும் சூஸ் பண்ணுவீங்க? செகண்ட் சான்ஸ் அகைன் உங்க வாழ்க்கையில வருது. ஸோ நீங்க என்ன சூஸ் பண்ணுவீங்க? Since I'm married, I'll choose career. கரியர். எதனால கரியர்? அகைன் மேரேஜ் வேண்டாமா? I lived once. ஓகே, மேரேஜ் பார்த்துட்டேன். அடுத்த career பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் கரியர். கரியர்ல என்ன மாதிரியான கரியர் லைக் சம்திங்? Currently, we have completed yoga trainings and all. So I'm a yoga instructor. Okay. So I'll choose my path via yoga. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டா லைக் வா? We are practicing yoga through online. So we'll full time நாங்க அதை சூஸ் பண்ணிடுவோம். செகண்ட் சான்ஸ் கிடைச்சா எனக்கு மேரேஜ் வருதோ இல்லை கரியர் தான் இம்பார்ட்டன்ட். career, I can take care of my health also. சூப்பருங்க, குட் குட். ஸோ யோல வந்து ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த். கண்டிப்பா ஃபேமிலியோட போய் தியேட்டர்ல பாருங்க. Sure. ஸோ யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ், இதுதான் இதோட ஃபுல் அர்த்தமே. ஸோ லைஃப்ல வந்து மேபி ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா பெட்டர் ஒய்ஃப் ஆர் பெட்டர் கரியர் ஆர் பெட்டர் லவர், அதாவது என்னன்னா செகண்ட் சான்ஸ் கிடைக்குது, அப்போ என்ன சூஸ் பண்ணுவீங்க? அதுதான் செகண்ட் சான்ஸ் கிடைக்கிறப்போ எனக்கு கெரியர் வந்து இப்போது இருக்கிற கெரியர் வந்து பெட்டராக இல்லை. ஓகே. ஸோ இன்னொரு சான்ஸ் கிடைச்சா ஒரு நல்ல கெரியர் எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். சரி, என்ன கெரியர் சூஸ் பண்ணீங்க அப்படி? ஆக்சுவலாக நான் ஏரோநாட்டிக்கல் படிக்கணும் அப்படின்னு இருந்தேன். ஓகே. ஆக்சுவலாக இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தான் முடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ ஏரோநாட்டிக்கல் கிடைச்சா அந்த ஃபீல்டில் கிடைச்சா எனக்கு பெட்டராக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அப்போ ஒய்ஃப் லவர்லாம் வேணாமா? செகண்ட் லைஃப் ஒய்ஃப் ஆல்ரெடி அவங்க கிடைச்சதே ஒரு இதுதான். ஓகே. ஸோ அது யோலோ ஒரு மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் மந்த். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போய் பாருங்க. கண்டிப்பாக பார்ப்போம். YO LO இதோட அர்த்தம் என்ன உங்களுக்கு புரியுதா? கண்டிப்பா தெரியும். You only live once. ஓ, நைஸ். ஓகே, மேபி உங்கள் லைஃப்பில் வந்து செகண்ட் சான்ஸ் கிடைக்குது மேம். நீங்கள் வந்து பெட்டர் கரியர் சூஸ் பண்ணுவீங்களா, பெட்டர் ஹஸ்பண்ட் ஆர் பெட்டர் லவர்? இந்த சான்ஸ் வந்து உங்கள் லைஃபே ஒரு மாதிரி டேர்ன் பண்ணும். ஏன்னா நிறைய பேருக்கு செகண்ட் சான்ஸ் லைஃப்பில் கிடைக்காது. மேபி அந்த ஒரு பெரிய சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பா ஒரு பெட்டர் கரியர் சூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஆக்சுவலி கரண்ட்லி நான் டாக்டரா இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ட் பண்ற ஆப்ஷன் வந்து லாவா இருக்கணும். ஸோ மேபி பிகாஸ் பீப்புளை பெட்டர் வேல ஹெல்ப் பண்ணுன்றது எப்பவுமே என்னோட கோலா இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் வந்து மோர் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் டைப்ல இருக்கேன். ஸோ இது ஒரு யூனோ ஒரு வெல்கமிங் சேஞ்சா இருக்கும் இல்லையா ஃபார் பீப்புள் இன் சேஞ்ச். இஃப் தே ரிக்வயர் எனி ஹெல்ப், லா போயிருந்தா பெட்டரா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம் அப்படின்றது. இல்ல, கண்டிப்பா என்னோட செகண்ட் ஆப்ஷனா இப்ப மறுபடியும் லா படிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் டு ஹெல்ப் பீப்புள். செகண்ட் சான்ஸ்ல இப்பவே நான் லா படிக்கிறேன்னு சொல்றீங்களா? யா, ஷூர். ஓகே. ஏன் பெட்டர் லவ் ஆர் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணிட்டீங்க? வேண்டாமா? இல்ல, ஐ அம் ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ் ஆல்வேஸ். ரியல் லைஃப் செகண்ட் சான்ஸ் கிடைக்கும்போது இருக்கலாம், அதான் கேட்டேன். டெஃபினெட்லி நாட். ஐ அம் வெரி ஹாப்பி வித் வாட் ஐ ஹேவ் ரைட் நவ். பட் பெட்டர் கரியர்னு சூஸ் பண்ணா கண்டிப்பா ஒரு லாயர் ஆகணுன்றது என்னோட பெரிய ஆசை. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தா கண்டிப்பா ஒரு நல்ல பாலிட்டிஷியன் ஆகணுன்றது எனக்கு ஒரு பெரிய ஆசை. செகண்ட் சான்ஸ்ல தேர்ட் சான்ஸ் உங்களுக்கு வேணும் போல இருக்கு. தேங்க் யூ so much. ஓகே. ஸோ யோலோன்ற ஒரு திரைப்படம் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட டைம் எடுத்தால் கண்டிப்பாக போய் பார்க்கலாம். Sure. All the best, guys.